இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இந்த காணொலியின் வாயிலாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நற்செய்தி வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 17, இறைத்தர் வசனங்கள் 11 - 19 முடிய. இயேசு எருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா, சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஒரு ஊருக்குள் வந்த பொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்கள் குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்கள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகக்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு மிகச்சிறந்த வசனம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு குறையான ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கிறது. செய்த நன்றியை மறந்து விடுறோம். யாருக்கும் நம்ம நன்றி உள்ளவர்களா நடந்துக்கிறது இல்ல. நம்ம நன்றி உள்ளவர்களா நடந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு நன்மையானது நடக்கும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு இயேசு கிறிஸ்து புலப்படுத்துகிறார். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு நன்மை செய்தவர்களை, நமக்கு உதவி செய்தவர்களை வாழ்நாள் முழுக்க மறக்காமல் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்வோம். அவர்கள் தேவையில் நாமும் உதவி உள்ளவர்களாக நடந்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. மகிழ்ச்சியாக இருங்கள்.